முதலில் தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனத்தோட நிலைமையை இன்னும் மோசமாக்காதீங்க, இஸ்ரேலை எச்சரித்த ரஷ்யா. மனசாட்சியுள்ள யூதர்களே, சியோனிசத்தை கண்டியுங்கள். அறைகூவல் விடுத்த யூத அமெரிக்க நடிகை. எங்க நாட்டுக்குள்ள கால் வச்சாலே கைதுதான். நெதன்யாகுவிற்காக காப்புடன் காத்திருக்கும் அர்ஜென்டினா. பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை. விசாவிற்கு தடை விதித்தது அமெரிக்க வெளியுறவுத்துறை. இஸ்ரேல் மொசாத் உளவு நிறுவனத்துடன் தொடர்பு. 8 பேரை கைது செய்த ஈரான் காவல்துறை. காசாவில் இறங்கி அடிக்க ஆரம்பித்த ஹமாஸ். 7 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காயம். இந்த கொடுமையை தடுக்க யாருமே இல்லையா? பசிக்கொடுமையால் காசா குழந்தை துடிதுடித்து பலி. இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். ஏமன் ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் கரீம் அல் கமாரி எச்சரிக்கை. காசாவில் பதுங்கி பாய்ந்த ஹமாஸ் போராட்ட குழு. பின்னங்கால் பிடரியில் பட பின்வாங்கிய ஆக்கிரமிப்பு படை. 3 இடங்களில் நடந்த தரமான சம்பவம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய E1 குடியேற்ற விரிவாக்க திட்டத்தை கைவிடுமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. மாஸ்கோவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோவா, இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் ஜெருசலம் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் மாலே அடுமில் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அமைக்க இஸ்ரேல் முயன்று வருகின்றது. சர்வதேச அழுத்தம் காரணமாக நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த E1 திட்டத்திற்கு இஸ்ரேல் மீண்டும் புத்துயிர் கொடுக்க ஆரம்பித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் கடுமையான விமர்சனங்களால் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இதை இஸ்ரேல் முழுவதுமாக கைவிடும் என நம்புவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் நடைமுறைக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. அதேபோல இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களால் காசாவில் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்படுவதையும் ரஷ்யா வெளியுறவுத்துறை கடுமையாக கண்டித்துள்ளது. மனசாட்சியுள்ள யூதர்கள் சியோனிசத்தை நிராகரிக்க வேண்டும் என பிரபல யூத நடிகை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. யூத அமெரிக்க நடிகையான ஹெனா ஐன்பெண்டர் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டுள்ளது புது விவாதத்திற்கு அடித்தளமிட்டுள்ளது. ஹேக்ஸ் என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் உலக புகழ் பெற்ற ஹெனா ஐன்பெண்டர் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் காசாவில் மனிதாபிமான உதவிக்காக காத்திருந்த கூட்டத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது குறித்த செய்தியின் தலைப்பை பகிர்ந்துள்ளார். அத்துடன் உங்கள் வரிப்பணம் தான் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றது, இதை முடிவுக்கு கொண்டு வருவது அமெரிக்கர்களாகிய நமது பொறுப்பு என்று பதிவிட்டுள்ளார். அதேபோல யூதர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஹெனா, மனசாட்சி உள்ள யூதர்களை விழித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் நமது பெயரில் இதை செய்கின்றார்கள். தற்போதைய இஸ்ரேலிய அரசை பற்றி பேசி பலனில்லை, சியோனிசத்தை கண்டியுங்கள் என்று கூறியுள்ளார். பல சந்தர்ப்பங்களில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கடுமையாக கண்டித்து வரும் ஹெனா ஐன்பெண்டர் இந்த முறை நேரடியாக யூதர்களை நோக்கி கேள்வி கணைகளை வீசியிருப்பது உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. நெதன்யாகு நாட்டிற்குள் நுழைந்தால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று அர்ஜென்டினா வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எந்த காரணத்திற்காகவும் அர்ஜென்டினாவிற்குள் கால் வைக்க முடியாத அளவிற்கு கடுமையான நடவடிக்கைகளை மனித உரிமை வழக்கறிஞர்கள் மேற்கொண்டுள்ளனர். நெதன்யாகு அர்ஜென்டினாவிற்குள் நுழைந்தாலே அவரை கைது செய்ய கோரி வெள்ளிக்கிழமை கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றவியல் புகார் அளித்துள்ளனர். அர்ஜென்டினா வழக்கறிஞர் ரோடால்போ யான்சோன் மற்றும் பாலஸ்தீன மனித உரிமைகள் மையத்தின் தலைவர் ராஜி சௌரானி ஆகியோர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த வழக்கில் காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கையுடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு நெதன்யாகு பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டினி போட்டு காசா மக்களை வேண்டுமென்றே கொன்று குவிப்பது போர்க்குற்றம் என்றும் கொலை, துன்புறுத்தல் போன்ற மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் நெதன்யாகு ஈடுபட்டு வருவதாலும் அவர் குற்றவியல் ரீதியான பொறுப்பாகிறார் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் நெதன்யாகு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வது இது முதன்முறையல்ல. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் மனித உரிமைகள் குழுவான ஹெஜோஸ் ஆகியவை அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க தனித்தனியாக கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தின் அப்பாஸ் கலந்து கொள்வதை தடை செய்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு அளித்த பேட்டியில் அடுத்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை
பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக திட்டமிட்டிருந்த பாலஸ்தீன் அதிகாரிகள் மீதான அமெரிக்க விசா தடை பாலஸ்தீன் அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் 80 பிற பாலஸ்தீன் அதிகாரிகளுக்கும் பொருந்தும் என்று தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று பாலஸ்தீன் அதிகாரிகள் மீது விசா தடையை அமல்படுத்தப் போவதாக அறிவித்திருந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை யார் மீதெல்லாம் தடை விதிக்கப் போகிறது என்பதை அறிவிக்காமல் உள்ளது. பாலஸ்தீனம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் செய்துள்ள மேல்முறையீடுகள் மற்றும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான ஒருதலை பட்சமான முயற்சிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் மொசாத் உளவு நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்ததாக 8 பேரை ஈரான் அரசு கைது செய்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே குறுகிய கால போர் வெடித்தது. இந்த போரின் போது இஸ்ரேலின் உளவு அமைப்பிற்கு உதவியதாக சந்தேகப்படும் நபர்களை ஈரான் அரசு அடுத்தடுத்து கைது செய்து வருவதோடு சிலருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது ஜூன் மாதம் நடந்த போரின் போது ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்த தேவையான தகவல்களை அந்நாட்டின் உளவு அமைப்பான மொசாட்டிற்கு வழங்கியதாக ஈரானைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜூன் 22 அன்று ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்கா போரில் நுழைந்தது. இது 1980களில் ஈராக் போருக்கு பிறகு இஸ்லாமிய குடியரசிற்கு ஏற்பட்ட மிக மோசமான அடியாக பார்க்கப்படுகின்றது. இதனால் இந்த விவகாரத்தை ஈரான் தீவிரமாக கையாண்டு வருகின்றது. இஸ்ரேலின் உளவு அமைப்பிற்கு வேலை பார்த்தவர்கள் மொசாத்திடமிருந்து ஆன்லைன் தளங்கள் மூலமாக சிறப்பு பயிற்சி பெற்றதாகவும் அவர்கள் தங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பு வடகிழக்கு ஈரானில் கைது செய்யப்பட்டதாகவும் ஏவுகணைகள், குண்டுகள், வெடிப்பொருட்கள் மற்றும் கண்ணி வெடிகளை தயாரிப்பதற்கான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஈரான் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான 12 நாட்கள் போரின் போது ஈரானிய காவல்துறை 21,000 பேரை சந்தேகப்படும் நபர்கள் என்று கூறி கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் காயமடைந்தனர். காசாவில் ஹமாஸிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினருக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. வடக்கு காசாவின் ஜெய்தூன் பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் பயணித்த கவச வாகனத்தை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் 7 வீரர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இரவு முழுவதும் நடந்த சண்டையை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 6 வீரர்கள் லேசான காயமடைந்ததோடு தற்போது 5 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். குறிப்பாக பசியால் ஒரு குழந்தை உயிரிழந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்று அதிகாலை காசாவின் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். ஏராளமானோர் காயமடைந்தனர். காசாவின் வடக்கேயுள்ள அல் நஸா பகுதியில் 5 ஆளில்லா தரைப்படை வாகனங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நகரின் வடமேற்கு பகுதிகளில் கடுமையான குண்டுவீச்சு நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. பாட்டி காசாவின் தெற்கேயுள்ள சலா அல்தீன் தெருவில் உள்ள ஒரு உதவி விநியோக நிலையத்திற்கு அருகே நடந்த தாக்குதலில் 4 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுசைராத் முகாமில் உள்ள அல் இஷ்ரின் தெருவில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். டெய்ர் அல்பலாவில் உள்ள அபு ஆரிஃப் தெருவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நடத்திய மிருகத்தனமான தாக்குதலில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்தனர். கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவ வளாகம் அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஒரு பாலஸ்தீனிய பெண் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் உச்சமாக கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சிகிச்சை கிடைக்காததால் ரானியா கஃபான் என்ற குழந்தை இறந்ததாக அல் ஷிஃபா மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் சனாவில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடி தருவோம் என்று ஏமன் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் கரீம் அல் காமாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏமனின் சபா செய்தி நிறுவனத்திற்கு அப்துல் கரீம் அல் காமாரி அளித்த பேட்டியில் காசாவை ஆதரிப்பதில் இருந்து ஏமன் பின்வாங்காது என்று உறுதிபட கூறியுள்ளார். காசா மற்றும் ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் அதிகரிப்பது கடந்த 2 ஆண்டுகளாக அதன் இலக்கை அடைய முடியாத தோல்வி மற்றும் இயலாமையின் வெளிப்பாடு என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தொடர்ந்து காசா மற்றும் ஏமன் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஏமன் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் எதிரிக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்த தயார்
தயாராகி வருவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பேரணிகளில் பங்கேற்று வரும் மில்லியன் கணக்கான ஏமன் மக்களின் உறுதிப்பாடு மற்றும் விசுவாசத்திற்கு வணக்கம் செலுத்துவதாகவும் அல் காமாரி தெரிவித்துள்ளார். காசாவில் 3 முக்கிய சம்பவங்கள் நடந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸ் படையினருக்கும் அந்த பகுதிக்குள் முன்னேற முயற்சிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே இரவு முழுவதும் கடுமையான மோதல்கள் நடந்துள்ளன. காசா நகரின் தெற்கேயுள்ள அல் ஜெய்தூன் பகுதியில் கவச பணியாளர்கள் தாங்கி கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 ஆக்கிரமிப்பு வீரர்கள் காயமடைந்தனர். 2023ஆம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்தே அல் ஜெய்தூனில் நடந்த இந்த சம்பவம் மிக பெரியதாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த தாக்குதலில் பல வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் படுகாயமடைந்ததாகவும் 4 பேர் காணாமல் போனதாகவும் பாலஸ்தீன எதிர்ப்பாளர்களால் பிடிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய படையெடுக்கும் பிரிவுகள் அந்த பகுதியிலிருந்து பின்வாங்கின. அதேபோல காசா நகரின் தெற்கே அல் ஜப்ரா, தெற்கு காசா பகுதியில் கான் யூனிஸ் பகுதிகளில் ஹமாஸ் போராட்ட குழுவினர் பதுங்கியிருந்து நடத்திய தாக்குதலில் நிறைய வீரர்கள் காயமடைந்ததாகவும் சிலர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. இப்படி 3 ராணுவ செயல்பாடுகள் தடைப்பட்டதால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை அந்த பகுதிகளில் இருந்து பின்வாங்கியதோடு வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனத்தோட நிலைமையை இன்னும் மோசமாக்காதீங்க, இஸ்ரேலை எச்சரித்த ரஷ்யா. மனசாட்சியுள்ள யூதர்களே, சியோனிசத்தை கண்டியுங்கள். அறைகூவல் விடுத்த யூத அமெரிக்க நடிகை. எங்க நாட்டுக்குள்ள கால் வச்சாலே கைதுதான். நெதன்யாகுவிற்காக காப்புடன் காத்திருக்கும் அர்ஜென்டினா. பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை. விசாவிற்கு தடை விதித்தது அமெரிக்க வெளியுறவுத்துறை. இஸ்ரேல் மொசாத் உளவு நிறுவனத்துடன் தொடர்பு. 8 பேரை கைது செய்த ஈரான் காவல்துறை. காசாவில் இறங்கி அடிக்க ஆரம்பித்த ஹமாஸ். 7 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காயம். இந்த கொடுமையை தடுக்க யாருமே இல்லையா? பசிக்கொடுமையால் காசா குழந்தை துடிதுடித்து பலி. இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். ஏமன் ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அப்துல் கரீம் அல் கமாரி எச்சரிக்கை. காசாவில் பதுங்கி பாய்ந்த ஹமாஸ் போராட்ட குழு. பின்னங்கால் பிடரியில் பட பின்வாங்கிய ஆக்கிரமிப்பு படை. 3 இடங்களில் நடந்த தரமான சம்பவம்.